ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் திருமூர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MCP மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்கிறாங்க. நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் MCPங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது வென் டு யூஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். அடுத்தது எப்படி இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டலேஷன் நான் அடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக தியரிட்டிக்கல் பார்ட்டை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த MCPயை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்த்தா அந்த கிளாட் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு இதை உருவாக்குனாங்க. இது ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஓப்பன் சோர்ஸாக விட்டுட்டாங்க. இப்போ யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். MCP யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, MCPக்கும் ட்ரெடிஷ்னல் APIக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் API யூஸ் பண்ணோம்னா இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். இது ஒன் டைம் நம்ம எஃபர்ட் போட்டால் போதும். மல்டிபிள் மாடல்ஸ் கூட நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ரியல் டைம் அப்டேட்ஸ் இதில் கிடைக்கும். அது ட்ரெடிஷ்னல் API யூஸ் பண்ணோம்னா ரியல் டைம் அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி டூல்ஸ் டிஸ்கவரியும் டைனமிக்காக MCP டூல்ஸ் டிஸ்கவர் பண்ணும். மற்றது அந்த ட்ரெடிஷ்னல் API நம்ம டேரெக்டாக எல்லாம் கால் பண்ணோன்னா அது ஹார்ட் கோடராக இருக்கும். ப்ளக் அண்ட் ப்ளே, செக்யூரிட்டி இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜுங்க. MCP வாட் இஸ் MCP அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பிஃபோர் MCP ஆஃப்டர் MCP இந்த ரெண்டு இது இருக்குங்க. இதில் பிஃபோர் MCPனா நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஸ்லாக் ரிலேட்டடாக நம்ம ஒன்று இன்டெகிரேட் பண்ணுறோம், கூகுள் ட்ரைவ் ரிலேட்டடாக ஒன்று இன்டெகிரேட் பண்ணுறோம், GitHub ரிலேட்டடாக ஒன்று இன்டெகிரேட் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம தனித்தனியாக API எழுதி நம்ம LLM அதை நம்ம கால் பண்ணுறோம். மாடலை நம்ம கால் பண்ணுவோம் அந்த ஸ்பெசிஃபிக் இதுக்கு. ஆனால் இங்கே MCPயில் என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாக அந்த ஒரு வாட்டி நம்ம எழுதிட்டோம்னா போதும். அந்த MCPக்கு தகுந்தா அப்படி MCP டைரெக்டாக LLM கூட கம்யூனிகேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது ஒன் டைம் எஃபர்ட் மாதிரி இருக்குங்க. இதுதான் யூனிஃபைடாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாடலாக இருந்தாலும் ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு USB போர்ட் மாதிரி இதை MCPயை கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த லாஜிக்கை எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு USB போர்ட்டில் ஏகப்பட்ட வேலை பண்ணலாம்லங்க. எக்ஸாம்பிளுக்கு கீபோர்டு கனெக்ட் பண்ணலாம், கேமரா கூட கனெக்ட் பண்ணலாம், மவுஸ் கனெக்ட் பண்ணலாம், கார்டு ரீடரு, USB ஸ்டிக்கு, மொபைல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த இது வேணாலும் கனெக்ட் பண்ணலாம்லங்க. அதுக்கு ஒரே ஒரு போர்ட்டு தானே இருக்குது, காமனான போர்ட்டு, அந்த USB போர்ட்டு. அந்த போர்ட் மாதிரி நம்ம MCP ஆக்ட் ஆகுதுங்க. ஸோ MCP நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணலைங்க முன்னாடி. இப்போ MCPக்கு முன்னாடி எப்படி இருக்குது, MCPக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம எழுதினோம்னா போதும். அந்த கோடு நம்ம எல்லா விதமான மாடல்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதுதான் இதுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் MCPயை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ட்ரிப் பிளானிங் அசிஸ்டண்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அட்வான்ஸ்டு IDE கோடு எடிட்டரில் நம்ம ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம தனியாக செப்பரேட்டாக அந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதனோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா MCP ஹோஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து MCP சர்வர்னு இருக்கும். அதுக்கடுத்தது நம்மளோட ரிமோட் டேட்டாவாக இருக்கலாம், இல்லாட்டி லோக்கல் டேட்டாவாக இருக்கலாம். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் MCP ஹோஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது MCP ப்ரோட்டோக்கால் மூலமாக MCP சர்வரை கம்யூனிகேட் பண்ணும். கம்யூனிகேட் பண்ணிவிட்டு லோக்கல் ஃபைலில் இருக்கிற டேட்டாவை அந்த MCP சர்வர் அசஸ் பண்ணும். திருப்பி ரிட்டன் கிளாட் அந்த MCP ஹோஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இது ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறக்காக 2 விதமான டெவலப்பர்ஸை இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஈஸி பர்பஸ்க்காக தாங்க. டூல்ஸ் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெவலப்பர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா MCP சர்வர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் சிஸ்டம், கிட்டு, ஸ்லாக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஃபைல் சிஸ்டம் அந்த மாதிரி ஆல்ரெடி சர்வர்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்குங்க. நிறைய MCP சர்வர்ஸ் இப்போது டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நம்ம
அந்த மாதிரி ஒரு டெவலப்பரை நம்ம நினச்சிக்கலாம். அது வந்து டூல்ஸ் கிரியேட்டராக நம்ம வச்சுக்கலாம். அது வந்து MCP சர்வருங்க. அதே மாதிரி அந்த டூலை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கிளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிளாட் டெஸ்க்டாப்புக்குள்ளேயே ஒரு கிளைண்ட்ஸ் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஐடின்னு வச்சுக்கிங்கன்னா ஐடிக்குள்ளேயும் MCP கிளைண்ட் வந்து பர்டிகுலர் ஐடிஇ, எக்ஸாம்பிளுக்கு கர்சர்னு எடுத்திங்கன்னா கர்சர் ஒரு ஐடிஇ தானே, அந்த ஐடிக்குள்ளே ஒரு கிளைண்ட்டு MCP கிளைண்ட்டு இருக்கும். அந்த கிளைண்ட்டு அது அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருப்பாங்களாங்க. அந்த மாதிரி அந்த டெவலப்பரும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு தேவையான ஆப்புக்கு நம்ம பண்ணுறோம், நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளே வந்து MCP கிளைண்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெவலப்பரும் ஒரு டெவலப்பராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமான டெவலப்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ஒன்று வந்து MCP சர்வர்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்க, ஒன்று வந்து MCP கிளைண்ட்டை க்ரியேட் பண்ணுறவங்க. பேசிக்காக 2 பேருமே கூட ஒரே இதை டெவலப் பண்ணலாங்க. ஓகே, இப்போ வந்து 2 விதமான டெவலப்பர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். MCP கிளைண்ட்டு, MCP சர்வர்னு பார்த்துட்டோம். ஆனால் இது எந்த லாங்குவேஜில் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்து உங்களோட கொஸ்டினாக இருக்கும். கரெக்டுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான்லேயும் டெவலப் பண்ணலாம், பைத்தான் தெரிஞ்சவங்க. டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்க டைப் ஸ்கிரிப்ட்லேயும் டெவலப் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா தெரிஞ்சவங்க ஜாவாலையும் டெவலப் பண்ணலாம். கொட்லின் தெரிஞ்சவங்க கொட்லின்லையும் டெவலப் பண்ணலாம். C# தெரிஞ்சவங்க C#லையும் டெவலப் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குதுங்க இப்போ வரைக்கும். இனி ஃப்யூச்சரில் இதோட கூட அதிகமான சப்போர்ட் லாங்குவேஜ் கூட வரலாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளாட் டெஸ்க்டாப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் வந்துட்டு MCP சர்வர் அப்படின்னு நம்ம நிறையா MCP சர்வர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கிளாட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி. ஆனால் அந்த டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறப்போ சர்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல ரன் ஆகணும் இல்லைங்களா? அது வந்து எங்கே ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அது வந்து இன்டர்னலாக நம்ம அது யூஸ் பண்ணுறப்போ இன்டர்னலாக அந்த சர்வர் வந்து ஒரு பேக்ரவுண்டில் ரன் ஆகுங்க. ஸோ அது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் சிஸ்டம் சர்வர் ஃபைல் சிஸ்டம் அது அந்த மாதிரி ஒரு பிளகின் மாதிரி அந்த இது வந்து MCP நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு போர்ட்டில் ரன் ஆகும் பேக்ரவுண்ட் சர்வீஸாக. கிட் MCP சர்வர்னு ஒரு சர்வர் அகெயின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னொரு போர்ட்டில் ரன் ஆகும். இதே மாதிரி மல்டிபிள் பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த கிளாட் டெஸ்க்டாப் ஆப்பில் அது வந்து ஒவ்வொரு பேக்ரவுண்ட் சர்வீஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, பிஹைண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, கிளாட் டெஸ்க்டாப் நான் யூஸ் பண்ண போகிறேன் அடுத்த இதில். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இந்த கிளாட் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணி ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இதை கேட்குறீங்க, லாஸ்ட்டாக நான் என்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னா அது எப்படி வந்து பேக்ரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாட் வந்து ரெகனைஸ் பண்ணுங்கள், இது வந்து என்ன மாதிரி டேட்டா அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஆன்சர் பண்ணோன்னா எந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுவே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது வந்து MCP கிளைண்ட்டுக்கிட்ட கேட்குங்க. அது வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம கிளாட் டெஸ்க்டாப்புக்குள்ளேயே நம்ம ஒரு இன்டர்னலாக MCP கிளைண்ட் இருக்குது. அது வந்து என்ன பண்ணணும்னா என்னென்னலாம் நம்மகிட்ட சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைல் சிஸ்டம் சர்வர் இருக்கு நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதுக்கிட்ட இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த இது கேட்டிருக்காங்க, என்னென்ன லாஸ்ட்டாக நான் என்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது கேட்கும். அது வந்து சர்வர் வந்து அது வந்து MCP கிளைண்ட் வந்து சர்வர்கிட்ட கேட்கும். சர்வர் வந்து ப்ராப்பராக அந்த இதுக்கு தகுந்த அப்படி ரிட்டர்ன் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ். என்னென்ன ஃபைல்லாம் நம்ம அந்த டாக்குமெண்ட்டை போய் கரெக்டாக பர்டிகுலர் நம்ம எந்த ஃபோல்டர் அசஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோல்டர்லாம் போய் ரீட் பண்ணிவிட்டு மெட்டா இன்ஃபர்மேஷனை அது திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். திரும்பி அகெயின் வந்து அந்த கிளாடை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது இன்டெலிஜென்ட்டாக அது ரிப்ளை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மாடிஃபைட் மீட்டிங் நோட்ஸ் ஆன் திஸ் டே இந்த பர்டிகுலர் டே அப்படிங்கிற மாதிரி இன்டெலிஜென்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதுதான் நடக்குதுங்க பின்னாடி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. இது வந்து என்ன எக்ஸாம்பிள்னா AI கோடிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட இதில் வந்துட்டு கிளாடில் வந்துட்டு நம்ம கிட் MCP சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு நம்ம வந்து கேட்குறோம் அந்த கிளாடுகிட்ட, கேன் யூ செக் இஃப் ஐ கமிட்டட் மை லாஸ்ட் சேஞ்சஸ் டு கிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம்னா கிளாடு வந்து என்ன பண்ணுன்னா அந்த கிட்டை தான் நம்ம கேட்கணும். நம்ம நிறைய மல்டிபிள் சர்வர்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க கிளாடில். பட் ஆனால் வந்து இது அந்த
கிட் எம்சிபி சர்வர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த கிட் எம்சிபி சர்வர்கிட்ட இது கேட்குங்க, இதே கொஸ்டினை கேட்கும். இது வந்து அது வந்து கிட்டோட ஸ்டேட்டஸை நம்ம நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரி அசஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த இதை போய் அசஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்து அது கமிட்டு இது எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு தென் இது வந்து எகெயின் அந்த கிளாட் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபைலெல்லாம் நீங்கள் கமிட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இது கொடுக்குங்க. இந்த மாதிரி நான் அந்த டூல் இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் வந்து ஸ்மார்ட் ட்ராவலர் எம்சிபி அந்த சர்வரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சர்வர் டெவலப் யாரோ ஒருத்தங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில். ஆனால் நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீபில்டு லைப்ரரிஸ் அண்ட் கம்யூனிட்டி லைப்ரரிஸ் எம்சிபி சர்வர்ஸ் வந்து கொஞ்சம் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வர்ஸ் ஆல்ரெடி பில்டிங் சர்வர்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த ப்ளகின்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த எம்சிபி சர்வர் பிடிச்சிருக்கோ அந்த சர்வர் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய தியரி பார்ட்டு பார்த்துட்டோங்க. இது வந்து இன்ஸ்டலேஷன் பார்ட்டு. இது வந்து நான் செப்பரேட்டாக போடுறேங்க, ஏன்னா இது வந்து தியரி பார்ட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதனால் இன்ஸ்டலேஷன் இந்த வீடியோ மட்டும் தனியாக நான் செப்பரேட்டாக போடுறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் எப்படி கிளாடை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக வந்து எனக்கு கீழே டெலகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் அதில் டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு டைரெக்டாக நீங்கள் கேட்கலாம். இந்த ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.